நான் எப்போல்லாம் இந்த டிஷ்ஷை செஞ்சு ஸ்டோரியில் போடுறேனோ அப்போல்லாம் நிறைய பேர் இந்த ரெசிபியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது எனக்கு கூட பர்சனல் ஃபேவரட் தான். யூஸ்வலாக வெஜிடபிள்ஸை ஸ்டீம் பண்ணியோ பாயில் பண்ணியோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஏன் ஈவன் கிட்ஸ்க்கு கூட இது சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் பீட்சா அந்த மாதிரி வெரைட்டி ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஹெல்த்தியர் வெர்ஷன். சரி, ஓகே, நாம் இந்த டிஷ்ஷோட ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். நான் இங்கே என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், ப்ராக்லி, டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், ஸ்வீட் கார்ன், கேரட், கேப்சிகமில் 3 வெரைட்டிஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி பீல் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸஸ், ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் ஆனியன்ஸ் எல்லாம் க்யூப்ஸாக எடுத்திருக்கேன். டொமேட்டோஸும் க்யூப்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ரொம்ப தின்னாகவும் திக்காகவும் இல்லாமல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொட்டேட்டோஸ் எல்லாம் வெஜ்ஜஸ் மாதிரி எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் அண்ட் ப்ராக்லி மட்டும் லைட்டாக தண்ணி சூடு பண்ணி அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் நீங்கள் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை அந்த கார்ன் கர்னல்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். நான் கர்னல்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் உங்களுக்கு பிடிச்ச சைஸ் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ராக்லி அண்ட் காலிஃப்ளவரையும் ஹாட் வாட்டர்லேருந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோவும் கூட நார்மல் வாட்டர்லேருந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ், மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக இதுக்கு என்ன டாப்பிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது டோட்டல் வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறோம். ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஆலிவ் ஆயில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்திருப்பேன். ஆலிவ் ஆயில் கூட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், நம்ம இது பீட்சா சீசனிங் ஆர் பாஸ்தா சீசனிங் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் கார்லிக் பவுடர், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் டு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வினிகர் சோக்டு ரெட் சில்லிஸ், இது மிளகாய் பழம் சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அது கூட போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. டாஸ் பண்ணி விட்டுட்டு அப்போது ஒரு டைம் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, ஸ்பைஸ் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டாஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஓடிஜி இருந்துச்சுன்னா ப்ரீ ஹீட் ஒரு 210 டிகிரியில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வெஜிடபிள் ட்ரேயில் சில்வர் ஃபாயில் பேப்பரை நீங்கள் விரித்து விட்டு இந்த வெஜிடபிள்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் ஆன அவனில் அதே 210 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அண்ட் தென் அடுத்து ஒரு 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. இதை பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் லெவலுக்கு உங்கள் வெஜிடபிள்ஸ் நல்லா இதாகிடுச்சு அப்படின்னா, குக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 180லேயோ இல்லை 210 டிகிரிலேயோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் எடுக்கும் போது அந்த கம்ப்ளீட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் அரோமாவோட ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெரைட்டியான வெஜிடபிள்ஸ் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் ஆயில் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான வெரைட்டியான வெஜிடபிள் பவுல் ரெடி.